அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன். யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்துல உயர்த்தினார். அடிமையாய் சென்றான். தேவன் அங்கே அவனை அரண்மனையில் ஏற்றி அழகு பார்த்தார். நம்ப முடியாத விதத்தில் அவன் வாழ்க்கையே மாறிவிட்டது. இனி அடிமைத்தனம்தான் வாழ்க்கை என்று எண்ணி இருந்தான். ஆனாலும் எப்படியாவது நான் விடுதலையாவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தான். தேவன் அவனை நம்ப முடியாத இடத்திலே கொண்டு போய் வைத்தார். அப்ப எகிப்திலே அவன் அதிகாரியா இருக்கிறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதுல ஒருத்தன் பேர் என்ன வைக்கிறான் அப்படின்னா, மூத்தவனுக்கு மனாசே, அடுத்தவனுக்கு எப்ராயிம் என்று பேர் எடுக்கிறான். இந்த 2 பேர்களுக்கும் அர்த்தங்களையும் அவனை சொல்லுகிறான். அதை இந்த நாள் வார்த்தையாக நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 41:51 பாருங்க. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அப்ப மூத்த மகனுக்கு மனாசே என்ன சொல்லி பெயரிடுகிறான்னா, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தையும் தேவன் மறக்கும்படி செய்வார். அப்ப சில நேரம் நாம சில காரியங்களை மறக்க வேண்டியது அவசியமா இருக்கு. என் வாழ்க்கையெல்லாம் இப்படியே போச்சு பிரதர், துன்பத்தின் மேல துன்பம். அன்னைக்கு எப்படி நடந்துச்சுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்துச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, கல்யாணத்து அன்னைக்கு என்ன, இப்படியே நமக்கு நேர்ந்த அந்த வருத்தங்களையே பேசிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. பாருங்க, சில காரியங்களை நாம் மறக்கணும். பழையவைகள் ஒளிந்து போயின. அவன் இங்க இவன் சொல்றான், என் தகப்பன் குடும்பத்தையும், இவன் இந்த தகப்பன் குடும்பத்தையும் என்னை மறக்கும்படி செய்தார் என்று சொன்னதுனாலதான் பின்னாட்களில் அவன் சகோதரர் வரும் பொழுது அவர்களை அவன் ஏற்றுக்கொண்டான். எனவே நான் சொல்லுகிறேன், தேவன் இன்று உங்களை சில காரியங்களை மறக்கும்படி செய்வார். நீங்கள் சில காரியங்களை மறந்து விடுவீர்கள். கடந்த காலத்தில் நடந்த தோல்விகள், சிலர் உங்களுக்கு செய்த சதி மோசங்கள், அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பண்ணின காரியங்கள், தேவன் நீங்கள் மறக்கும்படி செய்வார். அப்படி மறப்பதினால என்ன நடக்குது பாருங்க. அடுத்து 2வது பையனுக்கு, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டான். அப்ப எப்ராயிம் என்று சொன்னால் பெருக்கம் என்று பொருள். அப்ப தேவன் என்ன சொல்றான்னா, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். அப்ப எங்க அவன் அடிமையா இருந்தானோ அதே இடத்துல தேவன் அவனை பழுக பண்ணி பெருக பண்ணுகிறார். எப்ப அப்படின்னா, அவன் சில காரியங்களை மறந்துட்டு. அவன் அப்ப என்னால அவங்கள மன்னிக்கவே முடியல பிரதர், அந்த ஈவெண்ட் என்னால மறக்கவே முடியல பிரதர். அன்று சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறேன், நீ இதை மறந்து ஆக வேண்டும். நான் சில காரியங்களை நீ மறக்கும்படி செய்கிறேன். ஏன்? அதற்கு பின்பாக ஒரு பெருக்கம் இருக்கிறது, அதை நீ அனுபவிக்க வேண்டும். ஆமென். எனவே தேவன் இன்று உங்களை சில காரியங்களை மறக்கும்படி செய்து சில காரியங்களிலே பெருக்கத்தை காணும்படி செய்வார். நீங்கள் பெருகுவீர்கள். தேவன் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். தேவன் உங்களை எந்த இடத்துல நீங்கள் அவமான நிந்தை அடைந்தீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ, அதே இடத்திலேயே தேவன் உங்களை பழுக பண்ணி உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். எப்ராயிம், மனாசே, மறதி, பெருக்கம். நீங்கள் சில காரியங்கள் பழையவைகள் ஒளிந்து போயின, மறந்து போவீர்கள். புதியவர்களாய் இருக்கிறபடியால் புதிய நன்மைகளை பெறுவீர்கள். நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். தேவநாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.